ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராவலு. ஜென் எளிமையாக வாழும் கலை. ஜூமியோ மத்துன்னு எழுதின ஜென்னோட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 71வது. கடந்த வாரம் நடந்த விஷயத்த ஷார்ட்டா பார்த்துருவோம். விஷயங்களே உள்ளது உள்ளபடி பாருங்கள். வெறுப்பும் பாசமும் ஒத்த இயல்பை கொண்டவை அப்படிங்கிறாங்க. எப்படி மேடுபள்ளம் இருக்கோ அதே மாதிரி லக்கி அன்லக்கி இதெல்லாம் வெறுப்பும் பாசம் ஒரே விஷயம்தான். அதாவது ஒரு விஷயத்தோட இதோட உண்மையான இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்குது நம்ம மனசு தான். அதுதான் விருப்பு வெறுப்பு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, முன்னுரிமை கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கு. நீங்க எப்ப ஞானோதயம் அடையிறீங்களோ அப்ப வந்து விருப்பு வெறுப்புங்கிற ஒண்ணே இருக்காது. ஸோ உங்களோட ஒரு பக்க சார்பு மறைஞ்சிரும். ஸோ வெறுப்பையும் தவிர்ப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிறது வந்து இது ரெண்டும் இல்லாம பார்க்க பழகுங்க அப்படிங்கிறாங்க. பற்றற்று இருப்பதில் திறமையானவராக இருங்கள். அதாவது ஒரு விஷயத்த கண்டுகொள்ளாமல் இருப்பதே கூட புத்த ஞானம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு வார்த்தைகள் வந்து முக்கியமானதுதான். எல்லார் இடத்துலயும் நம்ம இல்லையே சொல்ல முடியும், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தைகள் முக்கியமானதுதான். ஆனா அந்த வார்த்தையில வந்து அலைக்கழிக்கப்படாமல் இருப்பது அதை விட முக்கியமானது. யாராவது ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நம்மகிட்ட பேசுறாங்கன்னா அதை உடனடியா மறந்துடணும். திறமையாக அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலம் இதை சாத்தியமாக்கலாம் அப்படின்னு. ஜென்மனம் என்பது ஆடாமல் அசையாமல் நிலையாக இருக்கும். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படாமல் அமைதியாகவும் குதூகலமாகவும் இருக்கும். எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுங்கிறது இல்லாம பாதிக்காம அமைதியா குதூகலமா இருக்கணும். அப்போ அதுக்கு என்னவா இருக்கணும்னா, ஆடாமல் அசையாமல் நிலையாக கன்சிஸ்டன்சி நிலையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அதனால வார்த்தைகளோட உங்களை பிணைச்சிக்கிறாதீங்க. நீங்க சுதந்திரமா வாழ விரும்புனீங்கன்னா, உங்களால வந்து உங்க மனசை வந்து எது ஒன்றும் சிக்காம இருக்கிறதுக்கு உறுதி செய்யணும். இதுதான் வந்து ஒரு புத்த ஞானம். அதனால வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். லாப நஷ்டம் என்ற ரீதியில் சிந்திக்காதீர்கள். அதாவது எதுவுமே வந்து நம்ம இதனால லாபம், இதனால பலம் பலவீனம் அப்படிங்கிற ஆங்கிள் உறவுகள்கிட்ட நம்மளோட பலவீனம்ங்கிறது நம்மகிட்ட இருக்கிறத தவிர்க்க முடியாது. என்ன செஞ்சாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் எரிச்சல் ஏற்படுத்துறதோ வேதனை ஏற்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஆனா நாம வந்து இதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம அடுத்தவங்களை எடை போட்டுட்டே இருக்கிறது, அது எடை போடுறதுனால நம்மளோட பலவீனம் தான் அதுல வெளியே வரும். அதனால லாபமா நஷ்டமா நமக்கு இவரை யூஸ் இல்லையாங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, நமக்கு பொருத்தமானவரா, நம்மளோட இணக்கமா இருக்கிறாங்களா, அந்த ஆங்கிள் யோசிங்க. அந்த மாதிரி உறவுகளை பாருங்க. இவரு நமக்கு ஃபிட்டு, இவரு நமக்கு பொருத்தமானவங்க அப்படிங்கிற அந்த பொருத்தமானவராகவும் இணக்கமானவராகவும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உறவுகள் மீதான அழுத்தத்தை வந்து அது குறைக்கும். தொடர்ந்து லாபம் நட்டோங்கிற அந்த கால்குலேஷன்ல பெனிஃபிட் அப்புறம் கால்குலேஷன் வரும். எப்பவுமே வந்து அவங்கள பத்தி மதிப்பீடு போட்டே இருந்தோம்னா உறவுகள் நினைக்காது. ஸோ பொருத்தத்தையும் இணக்கத்தையும் பாருங்க. வெறும் வார்த்தையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில் கவனமாங்க. நம்முடைய உணர்வுகளை வந்து நம்ம பண்ற ஃபீலிங்கை வந்து வார்த்தைகளாக வெளிப்படுத்துறதுக்கு நாம முயற்சிக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியங்கிறது மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது. உன்னிப்பா காது கொடுத்து கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளா அதுவும் வெறுமனே காது கொடுத்து கேட்காம அவங்களுடைய உள்ள போய் அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய தன்மையில் நிலையில் அவங்க நிலைமையில இருந்து அவங்க இடத்துல அப்படியே உள்ள போய் அவங்களோட ஃபீல் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். பிறருடைய அபிப்பிராயங்களால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்து, அதாவது ஒரு குழப்பத்துல இருந்து வெளிவரதுக்கான ரகசியம் அப்படிங்கிறாரு. பொதுவாக அந்த ஜென் தோட்டத்துல வந்து வடிவமைக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாறை இங்க இருக்கணும், செடி இங்க இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்துல நாங்க செய்யும்போது வந்து ஒரு பெரிய டீம் தேவைப்படும். அப்ப அந்த டீம் எதை பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கிறதுக்கு நான் அதிகமாக கவனம் செலுத்துறதை விட என்னோட எண்ணங்கள் வெளிப்பாடாக உருவாக்குறது என்னங்கிறதுல ரொம்ப கவனமாக செய்யணும். அப்போ அதுக்கு நான் ஒரு குறைவான நபர்களை வச்சு அதை எப்படி ஒருங்கிணைச்சு அவங்களோட இணக்கமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த உறுதியான தீர்மானம் நம்பிக்கையும் தான் என்னோட திறனை வெளிப்படுத்துது அப்படிங்க. இப்போ இன்னைக்கு புதுசாக பார்க்க போகிறது விசுவாசம் கொள்ளுங்கள். 76. வாழ்க்கை புதிர்களுக்கான விடைகளை முதியோரின் கதையிலிருந்து கண்டுபிடிங்கள். அதாவது முதியோரின் ஞானத்திலிருந்து பயன்பெறுங்கள். பொதுவா நம்முடைய வாழ்க்கை முறையில மையமாக திகழ்கிற ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விசுவாசம். விசுவாசம் கைவரப்பெற்றவர்கள் தங்கள் வாழ்வில் ஒருபோதும் ஊக்கம் இழப்பதில்லை. விசுவாசமா இருக்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க ஊக்கம் இழப்பதில்லை அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள வந்து இந்த விசுவாசம்னா என்ன, அது எப்படி எனக்குள்ள உருவாக்கிக்கிறது அப்படின்னு கேட்டா, அது வந்து உங்களை சுத்தி இருக்கிற வழிகாட்டிகள் இருந்து அதை நீங்க கத்துக்கலாம். எல்லா விஷயங்களும் உங்களுடைய வழிகாட்டிகளா இருக்கிற முதியோரை நல்லா உன்னிப்பா கவனிக்கிறது மூலமா
உங்ககிட்ட இருக்கிற ஏராளமான திறமைகளை உங்களால் வளர்த்த முடியும். உங்களோட திறமையை வளர்த்துக்கினாலே உங்க கூட சுத்தி இருக்க அந்த முதியோரை உன்னிப்பா கவனிங்க அப்படிங்க. இது எதனாலன்னா உங்களோட அதாவது எப்படின்னா அவங்களோட கதைகள் வெற்றி கதைகளா இருந்தாலும் சரி, தோல்வி கதைகளா இருந்தாலும் சரி, அவங்க கூறுறது அவங்க என்ன சொல்றாங்கிறத கவனமா கேளுங்க. ஒரு முதியோரோட வாழ்க்கையில் உள்ள வெற்றி கதையோ தோல்வி கதையோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நல்லா கவனமா கேளுங்க. அது நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரிந்த முதியோர் ஏராளமோர் கண்டிப்பாக இருப்பார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாழ்க்கை கதை இருக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்துள்ள சொந்த அனுபவங்களும் அறிவும் வாழ்வில் நீங்கள் இதுவரை கற்று வந்துள்ள எல்லாவற்றையும் விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வளங்கள் உங்கள் கை கெட்டும் தூரத்தில் உள்ளன. ஒரு வளங்கள்ங்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு முதியோர் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்ச அவங்களோட அனுபவ அறிவு தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அனுபவ அறிவை அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் அதை விட அதிகமான அறிவு ஞானத்தையும் பெற முடியும்னா ஒரு முதியோர்கிட்ட பேசி அவங்க கிட்ட உள்ள விஷயங்களை கேளுங்க. இதுவரைக்கும் அவங்க பார்த்துள்ள கேட்டுள்ள அனுபவிச்சுள்ள விஷயங்களை பற்றி முதியோர் உங்களிடம் கூறும் கதைகள் விலை மதிக்கப்பட முடியாதவை. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த அளவுக்கு முதியோர்களோட அவங்க இதுவரைக்கும் பார்த்த கேட்ட அனுபவிச்ச அத்தனை விஷயங்களும் உன்னிப்பா கவனிச்சு கேளுங்க. வெறும் ஏட்டுக்கல்வியால் கிடைக்கின்ற அறிவை போல் அன்றி அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய தேடி தேடி அவங்க கெட்ட அனுபவம் இதன் மூலமா நமக்கு கிடைக்கிறது அவங்களோட இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதைகள்ல இருந்து நம்மளோட வாழ்க்கையில் உள்ள புதிர்களுக்கான விடைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம கண்டுபிடிக்க முடியாம இதுக்கு என்ன செய்யன்னு பல்வேறு புதிர்கள் இருக்கும். ஆனா ஒரு முதியோர் மூலம் பேசும்போது அவங்க மூலமா அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் உள்ள கதைகளை கேட்கும்போது நிச்சயமா அந்த புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்க. அடுத்து, ஒரு தோட்டத்துடன் உரையாடுங்கள். புறத்தோட்டத்தில் நீங்கள் மயங்கி நிற்கும் போது நீங்கள் தவற விடுகின்ற விஷயங்கள். அதாவது வாபி சாபின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. எப்படின்னா ஒரு ஜென் துறவி புத்த மத பயிற்சியை மேற்கொள்வதற்காக மலைகளுக்கு வெகு தூரம் செல்வார். அவர் தங்கியிருக்கும் இடம் எந்த ஒரு கிராமத்திலிருந்து மிக தொலைவில் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கூட அத்துறவியை சந்திப்பதற்கு யாரேனும் வரக்கூடும். அப்போது அந்த துறவி தன்னை பார்க்க வர்றவங்ககிட்ட என்ன சந்திக்கிறக்கா நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்கிறது, அது குறித்து நான் உண்மையிலேயே ரொம்ப வருந்துறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த மன்னிப்பு கோருதலுக்கு ஜப்பானிய மொழியில லாபி அப்படின்னு வாபி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது ஜப்பானிய அழகியல் சார்ந்த ஒன்றாக விளங்கும் வாபி சாபியின் முதல் பகுதி. அதாவது வாபின்னா என்னன்னா, நீங்க என்னை இவ்வளவு தூரம் தேடி பார்க்க வந்திருக்கிறதா இருக்கீங்களே, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்கறேன். இது ஒரு அப்படியே இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றாங்கன்னா சாபி அப்படின்னு சொல்லி ஒண்ணுது. அது இந்த இரண்டாவது சொல்லான சாபி இதே போன்ற மற்றொரு உணர்வு தொடர்பானது. ஆள் அரவம் இல்லாத இப்பகுதிக்கு என்னை பார்ப்பதற்காக நீங்கள் வந்ததற்கு நன்றி. இந்த ஒரு ஆள் அரவமே இல்லாம இவ்வளவு தூரத்துல நான் இருந்தாலும் என்னை பார்க்கறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. சாபி என்பது பல பொருட்களை கொண்ட ஒரு சொல். முதுமை கொண்டு வருகின்ற அழகு என்பது அவற்றில் ஒன்று. சாபி அத்துறவின் எளிமையான உறைவிடத்தை பிரதிபலிக்கிறது. அவருடைய தனிமையும் சுட்டிக்காட்டுகிறது. மொத்தத்தில் வாபி சாபி என்பது பிறர் மீதான அக்கறையை குறிக்கிறது. இந்த உணர்வை நீங்கள் ஜென் தோட்டங்களிலும் பார்க்கலாம். அதான் மற்றவங்க மேல உள்ள அக்கறை என்னங்கிறத ஒரு மன்னிப்பு மூலமாகவும் நன்றி மூலமாகவும் காட்டலாங்கிறத வாபி சாபிங்கிறத சொல்றாங்க. ஜென் தோட்டங்கள் வடிவமைக்கும் பொழுது பாறைகளை எங்கே எப்படி வைப்பது, மண்ணை எப்படி எங்கே நிரப்புவது போன்றவை முதலில் கருத்து கொள்ளப்படுவதில்லை. அவற்றில் குறிப்பிட்ட வடிவம் அல்லது தோற்றம் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மாறாக அந்த தோட்டம் எந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு தோட்டத்துல போகும்போது அங்க என்ன ஃபீல் கிடைக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா அமைதியா இருக்கோம்ல, அது என்ன உணர்வு தோணணுங்கிறத ஃபீல் பண்ணி தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. ஒரு ஜென் தோட்டத்துடன் உரையாட முயற்சி செய்யுங்கள். அந்த தோட்டத்தோட நம்ம உரையாடணுமா, அந்த தோட்டத்துக்கு கூட நம்ம பேசணுமா, அந்த தோட்டத்தை வடிவமைப்பர் எந்த உணர்வை வெளிப்படுத்த முயற்சித்தாரோ அதை உணர்ந்து கொள்ளவும் உங்களுக்கு தெரிந்த வழியில் அதற்கு செயல் விடை அளிக்கவும் முயற்சி செய்யுங்கள். அந்த தோற்றத்தை உருவாக்குனவங்க எந்த உணர்வுல அதை கொண்டு வந்திருக்காங்களோ நம்ம அதோட உரையாடும் போது நாம அந்த உணர்வோட அதோட கலந்து நம்ம அதை பேச முடியும் அப்படிங்கிறாங்க. முயற்சி செய்யுங்கள். அடுத்தது, யாரேனும் மகிழ்ச்சி படுத்துங்கள். உங்களுடைய உணவுக்கு மெருகூட்டுவதற்கான ஒரு வழி. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நம்மளாம் ஆழமா யோசிப்போம். அதாவது ஜப்பானியர்கள் விருந்தோம்பலால் கால ஓட்டத்தை கூட தூண்ட முடியும். உங்க ஊர்ல நீங்க உங்க விருந்தினரை உபசரிக்கும் போது பல சுவை உணவுகள் வைப்போம். அறுசுவை உணவுகளை பரிமாறுவோம், நல்லா செய்வோம். ஆனால் ஜப்பானிய விருந்தோம்பல் சற்று வித்தியாசமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜப்பானிய உணவு பருவகாலம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். ஒரு விருந்தினர்களுக்கு பரிமாறப்படும் போது உணவில் எதெல்லாம் இடம்பெற வேண்டும்ங்கிறத அந்தந்த பருவகாலம் தான் தீர்மானிக்கிறது. அந்த விருந்துல 2 அம்சங்கள் இருக்கும்.
ஒண்ணு முந்தைய பருவகாலத்தை உணர்த்துகிற அந்த பருவகாலத்துல விளைந்த ஏதோ ஒரு பொருள். ரெண்டாவது, எந்த பருவகாலம் அடியெடுத்து வைக்க தோன்றுகிறதோ அந்த அதுல விளைந்த ஏதோ ஒன்று, தானியங்களோ பழங்களோ காய்கறிகளோ, முந்தின அந்த பருவத்துல நடந்த பொருட்களும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களும் ரெண்டையும் சேர்த்து கொடுப்போம் அப்படிங்க. வேறு வார்த்தையில் கூறுவதென்றால், கடந்து போய்விட்ட பருவகாலத்தின் கடைசி பொருட்களில் சிறிதளவு, தற்போதைய பருவகாலத்தைச் சேர்ந்த பொருட்கள் பெருமளவு, வரவிருக்கும் பருவகாலத்தில் முதலில் வரவிருக்கின்ற பொருட்களில் சிறிதளவு ஆகியவை இந்த விருந்தில் இடம்பெற்றிருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்றின் கலவையானது மூன்றின் கால ஓட்டத்தை விருந்தினர்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும். ஜப்பானில் விலை உயர்ந்த பொருட்கள் விருந்தோம்பலுக்கு புகழ் சேர்ப்பதில்லை. நீங்கள் உங்கள் விருந்தினருக்கு ஒரு பரிசு பொருட்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு ஒரு விருந்து படைத்தாலும் சரி, அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு கால ஓட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை தூண்டக்கூடிய அம்சங்களை அவை உள்ளடக்கி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதாவது கால ஓட்டத்துல உள்ள இந்த விஷயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களோட விருந்தோம்பல்ல இந்த விஷயம் முக்கியமா கருதப்படுது. குடும்பத்தினருடன் ஒன்று கூடுவதற்கான சூழல்களை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் நீங்களாக இருக்க அனுமதிக்க தருணங்கள் அவை. அதாவது ஒரு குடும்பத்துல இருப்பதற்கு என்ன பொருள், நான் ஒரு ஃபேமிலியோட இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பிறக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்கும். ஓகே, அப்ப குடும்பம்ங்கிற அந்த அமைப்புக்குள்ள நமக்கு உண்மையான ஒரு மன அமைதி கிடைக்குங்கிற உணர்ச்சி ரீதியான ஆதரவும் கிடைக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கும்போது தான் ஒரு மனசு அமைதியும் ஒரு எமோஷனலான எத்தனையோ விஷயங்களுக்கான ஒரு ஆதரவும் கிடைக்கும். நாம நம்ம குடும்பத்தோட இருக்கும்போது நாம் வேடம் புனைய வேண்டிய தேவையில்லை. நாம இருக்க முடியும். ஜென் வாழ்க்கை முறையும் இதற்குத்தான் முயற்சி செய்கிறது என்று கூறலாம். இது எளிதானது போல் தோன்றினாலும் இதை கடைபிடிப்பது உண்மையில் சற்று கடினம்தான். நாம் நம்முடைய பலவீனங்களை மறைத்து கொண்டு நாம் இப்போது இருப்பதை விட மேம்பட்ட ஒருவராக நம்மை காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். எப்பயுமே எப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கும்போது நம்ம எந்த ஆக்டிங்கும் எந்த வேஷமும் போட முடியாது. நாம இயல்பா என்னவா இருக்கோமோ அதை அப்படியே வெளிப்படுத்த முடியும். இது பாக்குறது இதா இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தங்க தன்னோட வீக்னஸை மறைச்சு வச்சுட்டு யார்ட்டையும் காட்டாம இருக்கிறத ஒரு விஷயத்த அங்க இருக்க முடியாது. அது எப்படி வெளிப்படும்? ஸோ இப்படி வாழும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட குட்டு வெளிப்பட்டுரும். துல்லியமாக இந்த காரணத்துக்காக தான் நமக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. எந்த விதமான வேஷமும் இல்லாமல் அங்கு நம்மால் வலம் வர முடியும். எந்த விதமான வேடமும் அணியாமல் அங்கு நம்மால் வலம் வர முடியும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு அருகே வசிக்காவிட்டால் கூட அடுத்த முறை நீங்கள் அவர்களை சந்திக்கும் போது அவர்களுடன் அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு பேசுவதற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். மனசு விட்டு எவ்வளவு ஓப்பனா, எவ்வளவு உண்மையா, எவ்வளவு கேஷுவலா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் இருங்க அப்படிங்க. நீங்கள் செலவிடுகின்ற அந்த நேரம் களைத்து போயிருக்கின்ற உங்கள் மனதிற்கு புது தெம்பை கொடுக்கும். உங்கள் இதயத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டும். உங்க மனசுக்கு அப்படி ஒரு புது தெம்பையும் இதயத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும். குடும்பத்தோட நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து சொல்றாங்க. 80வது, உங்களுக்கு முன்பு வந்தவர்கள் அனைவரையும் குறித்து நன்றி உணர்வு கொள்ளுங்கள். நமக்கு முன்னோர்கள் அதை பத்தி சொல்றாங்க. இக்கணத்தில் வாழ்வதால் ஏற்படும் அற்புதத்தை உணருங்கள். அதாவது முன்னாடி ஜப்பானியர்கள் ஒரு பெரிய குடும்பங்களா இருந்திருக்காங்க. 3-4 தலைமுறையில உள்ளவங்க ஒரே ஒரு குடும்பமா எல்லாம் ஒரே கூரையின் கீழ் வசித்து வந்திருக்காங்க. அப்போ குடும்ப வரலாற்றை தலைமுறையாக கடத்துவதற்கு இது வசதியா இருந்திருக்கு. ஒரு குடும்பத்தோட தலைமுறையை அப்படியே கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 80 வயசு தாத்தா தன்னுடைய தாத்தாவை பத்தி தன்னுடைய 5 வயசு பேரண்ட்ட பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இருந்தது. அவரே ஒரு 80 வயசு தாத்தா, அவர் தன்னோட தாத்தாவை பத்தி இங்க இருக்க ஒரு 5 வயசு பையன்ட்ட தன்னோட வாழ்க்கை கதையை பத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய கதைகளை கேட்கின்ற அரிய வாய்ப்பு அக்குழந்தைக்கு இருந்தது. தன்னுடைய மூதாதையர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர் என்பதை அக்குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. வரலாறு உயிர் துடிப்புடன் கண்முன் நடமாட அது வழிவகுத்தது. நடந்த வரலாறு உயிர் துடிப்போட கண்ணு முன்னாடி நடமாட அது ஒரு வழிவகுத்தது. உங்களுடைய மூதாதையின் காரணமாகத்தான் நீங்க இங்க இருக்கீங்க. நம்ம இருக்கிற காரணமே நம்மளோட மூதாதையர் வழிவம்சத்துல வந்தனாலதான். ஒரு 10 தலைமுறைக்கு பின்னோக்கி சென்றால் உங்களால் 1000 மூதாதையரை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் 20 அல்லது 30 தலைமுறைகள் பின்னோக்கி சென்றால் இன்னும் எத்தனை மூதாதையர்கள் இருப்பர் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய மூதாதையரில் ஒரே ஒருவரை நீக்கிவிட்டால் நீங்க பிறந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் இதை பற்றி எண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மூதாதையர் குறித்து நீங்கள் பெரும் நன்றி உணர்வு கொள்வீர்கள். அதாவது நம்ம மூதாதையர்களை பத்தி இதை பத்தி ஃபீல் பண்ண இத்தனை தலைமுறையில இத்தனோட இந்த செயின்ல உள்ள ஒரு ஆள் தான் நம்ம அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வோட நம்ம இருப்போம். நீங்கள் இவ்வுலகில் இருப்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம் போலத்தான்
தெரிகிறது. இந்த அதிசயம் குறித்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும் போது வாழ்க்கை எவ்வளவு பொன்னானது என்பது நமக்கு புரிய வரும். இந்த ஒரு அதிசயத்தை நல்லா ஆழ்ந்து கவனிங்க, நல்லா பாருங்க. இது ரொம்ப ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது புரிய வரும். ஜென் கதைகள். ஏன் புத்தகம் படிக்க வேண்டும்? ஒரு ஜென் துறவி மலை மேல ஆசிரமத்துல இருக்காரு. இந்த ஜென் துறவி வந்து எப்பயுமே சீடர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து நிறைய புத்தகங்கள் படிங்க, நல்ல நல்ல புத்தகங்களா படிங்க, வாழ்க்கையை பற்றிய புரிதல் படிங்க, இலக்கியத்தை படிங்க, நிறைய சொல்லிட்டே இருப்பாரு. இதை கேட்டுட்டு இருந்த சீடன் இந்த தினசரி இந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காரு. இது என்னதான் காரணம்? சரி நம்மளும் கேட்போமே. குருவே நீங்க புக்கு படிங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, புத்தகம் படிங்கன்னு. ஆனா நான் எவ்வளவுதான் படிச்சாலும் அது மறந்து போயிருது. நான் ஏன் அதை படிக்கணும்? படிக்க மறந்து போயிருது. அது ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு. உடனே குரு ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்து, தம்பிங்க வா, அந்த வாளி எப்படின்னு. அந்த வாளி வந்து ரொம்ப சேறு சகதியா நிறைஞ்சு ஒரு ரொம்ப அழுக்கடைஞ்சு இருக்கு. அதுல ஓட்டையா வேற இருக்கு. இந்த வாளியை எடுத்துப்போ அந்த இடத்துல அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. கிட்ட சம்மந்தம் இல்லாம சொல்றான்னு சொல்லி, சரி குரு சொல்றான்னு சொல்லிட்டு அந்த வாளியை தூக்கிட்டு அந்த பையன் போய் தண்ணி எடுத்துட்டு வரான். தொடர்ந்து செஞ்சுட்டே இரு, நான் நிப்பாட்டுன்னு சொல்ற வரைக்கும் எடுத்துட்டே இருங்க. இவனும் 5 தடவை போறான், 10 தடவை போறான். அங்க போறான், தண்ணியை பிடிச்சிட்டு வரான். வந்தோடனே ஓட்ட வழியா தண்ணி எல்லாம் சிந்துது. திரும்ப போய் ஆத்துக்குள்ள போய் தண்ணி எடுக்கிறான், வர்றான், தண்ணி எல்லாம் சிந்துருது. இவர்கிட்ட எதுக்குடா அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொல்லி கோவம் வேற வருது. கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கலாம், அது தெரியலன்னா கூட சொல்லியிருக்கலாம். இப்படி நம்மளை சொல்லியிருக்காருன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன். குருவே நீங்க உண்மையை சொல்லுங்க, ஏன் என்னை இப்படி இது பண்றீங்க, அலக்கழிக்கிறீங்க? நான் போய் கஷ்டப்பட்டு ஒன்னா தூக்கிட்டு வரேன், திரும்ப திரும்ப என்னை இதே செய்ய சொல்றீங்க. நான் அப்படியா, சரிங்க வா, அந்த வாளியை ஒத்து பாரு அப்படின்னு. அப்படியே வாளியை ஒத்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, வாளியை ஒத்து பார்த்தா புத்தம் புதுசா இருக்கு. என்ன இவ்வளவு ஓட்டம் இருந்தது, அழுக்கா இருந்தது. ஆனா அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. ஓட்டம் இருக்குதான் செஞ்சு, ஆனா அந்த இடம் வந்து புத்தம் புதுசா இருந்தது. இந்த புத்தம் புதுசா இருக்குல்ல, இந்த ஓட்டையா இருக்கிறது வேணா உன்னோட மறதியா இருக்கலாம், ஆனா அந்த இடம் புத்தம் புதுசா இருக்குல்ல. ஆமாண்ணே, நீ ஒவ்வொரு புக்கும் படிக்கும் போதும் உன்னுடைய ஆன்மா தூய்மைப்படுத்தும் பணியை செய்கிறது. நீ ஒவ்வொரு புக்கும் படிக்க படிக்க உன்னுடைய ஆன்மா தூய்மையாயிட்டு இருக்கு. புக்கு படிக்கிறதுங்கிறது ஞாபகத்துக்காக இல்ல, உன் மனசு வந்து தெளிவாகிறதுக்கு. ஒவ்வொரு புக்கிலும் உள்ள ஒவ்வொரு பகுதியும் வந்து உன்னோட மனசை தெளிவாக்கிக்கிட்டே வரும் உனக்கே தெரியாம. நீ என்ன 1000 பக்கம் படிச்சோம், இதுல படிச்சு நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு இல்ல. படிக்க படிக்க உன் மனசும் சுத்தியும் ரொம்ப தெளிவாகும். அதுக்காக தான் புக் படிக்க சொல்றேன் அப்படிங்கிறாரு. அடுத்த கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஒரு 3 துறவிகளை பத்தி கதை. ஒரு காலத்துல வந்து சீனால வந்து ஒரு 3 துறவிகள் இருப்பாங்க. அந்த துறவிகளோட இது என்னன்னா, எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து சிரிப்பு துறவின்னு பேரு. அவங்க ஒரு கிராமத்துக்கு போவாங்க. அந்த கிராமத்தோட மைய பகுதியில போய் நின்னுட்டு சத்தம் போட்டு சிரிப்பாங்க. சுத்தி இருக்கவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்க்க பார்க்க அவங்களுக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். சிரிக்க எல்லாரும் மொத்தத்துல அந்த ஊரே சிரிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் நல்லா சிரிச்சிட்டாங்களா, ஓகே அடுத்த ஊருக்கு போவோம்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஊருக்கு போவாங்க. அந்த ஊர்ல போய் அடுத்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஊரா போய் அவங்க பேரே வந்து சிரிப்பு துறவி அந்த மாதிரி 3 பேருன்னு சொல்லி தெரியும். அப்போ ஒரு கட்ட சீனாவில் உள்ள ஒரு வடபகுதிக்கு போகும்போது அதுல அந்த 3 பேர்ல ஒரு துறவி இறந்துடுறாரு. சரி, மக்கள்லாம் வேலையை விட்டுட்டு என்ன இவ்வளவு பெரிய துறவி இறந்துட்டாரு, இப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்களே, அவங்க எவ்வளவு தூரம் அழ போறாங்களோ, என்னென்ன மாதிரி அழுதுட்டு கஷ்டப்பட போறாங்களோ, என்னதான் செய்யறாங்க பாப்போம்னு சொல்லி கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கில் நிறைய பேர் போய் பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இது இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட மக்கள் எல்லாரும் கூட்டமா அந்த எரிக்கிற இடத்துக்கு எல்லாரும் சுத்தி போறாங்க. அங்க போனா அவங்க ஏற்கனவே சிரிச்ச விட இருக்க அந்த 2 துறவியும் இன்னும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது இவரு வேற என்னமோ ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. முன்னோட இன்னும் அதிகமா சிரிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் சிரிப்பாங்க. ஒரு குழப்பத்திலையும் பரிதாபமா பாக்குறாங்க. இது என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. இது வரைக்கும் அவங்க யார்ட்டையும் பதிலே பேச மாட்டாங்க. ஒரு இடத்துலயும் போனோம்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. இந்த இடம் ஒருத்தன் கேட்கும்போது வந்து, ஐயா சாமி குருவே, ஏன் இப்படிலாம் சிரிக்கிறீங்க, இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலை இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன்னு எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னா. உடனே அதுல உள்ள ஒருத்தரே அப்பதான் பேச ஆரம்பிக்காரு. நாங்க 3 பேரும் வரும்போது ஏற்கனவே சொன்னதுல நான் தான் ஃபர்ஸ்ட் இறப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருந்துச்சு, பார்த்தா கடைசி இவன் ஃபர்ஸ்ட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். என்ன இதை வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க. துக்கங்கிறது மூலமா ஒரு பெரிய அழுத்தமோ ஏதோ வாழ வேண்டியதில்ல. வாழ்க்கையில சிரிச்சுட்டு தான் வாழ்றதுதான் எங்களோடது. நாங்க அந்த பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது தான். அந்த இறந்தவரும் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருமே வந்து சீனால வந்து இறந்தவங்க வந்து உயிர் எழுதும்போது வந்து என்னன்னா அவங்க துணியெல்லாம் களைஞ்சிட்டு எல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தூய்மையா தான் இருக்கேன். எப்ப வந்து என்னோட சிரிப்பு மூலமா என்னோட எந்த அசுத்தமும் வராம நான் தூய்மையா தான் இருக்கேன். என்ன நீங்க அப்படியே வந்து எரிக்கிறதுக்கு வச்சிருங்கன்னு அந்த எரிதகத்துல அவர் அப்படியே வச்சிடுறாங்க. அவர் போட்ட துணியோட அப்படியே வச்சு பண்ணிடுறாங்க. அந்த நேரம் அந்த தீயை பத்த வச்சு அவர் எரிக்கும் போது பார்த்தா உள்ள வந்து பட 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 படன்னு அந்த வெடிச்சத்தம் வான வேடிக்கை எல்லாம் வருது. இன்னும் கக்கன்னு சிரிக்காங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் சிரிப்பு வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க.
தன்னோட இறப்புலையும் கூட மற்றவங்கள சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்றாங்க. ஸோ சிரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஞானம், சிரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துக்கமா இருந்தாலும் சரி, கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு தடவை அவர் சிரிச்சாலே போதும். அதுவே ஒரு மிகச்சிறந்த தியானமாகவும் தவமாகவும் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி.